டு வே டு கரியர் சிக் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிவிஎஸ்சி அணிஏஹெச் அதாவது தானுவாஸ் கோர்சஸ்க்கான சேஃபஸ்ட் கட் ஆஃப் எவ்வளோ அந்த ரேஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பிவிஎஸ்சி அணிஏஹெச் அகாடமிக், தென் பார்த்தீங்கன்னா பிவிஎஸ்சி அணிஏஹெச் ஒகேஷனல், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி, டைரக்ட் டெக்னாலஜி இந்த மாதிரி கோர்சஸ்க்கான ஜெனரல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோர்சஸ்க்கு ஹோலாக எத்தனை கட் ஆஃப் ரேஞ்சில் இந்த சீட்ஸ் அப்படிங்கிறது அலாட் ஆகிருக்குது லாஸ்ட் 2 இயர் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மோஸ்ட் ஆஃப் த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிவிஎஸ்சி அணிஏஹெச் அகாடமிக்கு பார்த்துடலாம். மோஸ்ட்லி இந்த ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 195க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் அப்படிங்கிறது அலாட் ஆகிருக்குது. 195, 194, 192, 2024-25 நீங்கள் ஸ்டேட்டஸை பார்த்தாலே தெரியும். ஓசியை பொறுத்த வரைக்கும் 197.50க்கு 2024-25 அகாடமிக் இயர்லையும், 198.50 25-26 அகாடமிக் இயர்லையும் அலாட் ஆகிருக்குது. அப்போது இந்த இயர் பார்த்தீங்கன்னா இந்த ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 195க்கு மேலே இருந்துச்சு, 192க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பிசியை பொறுத்த வரைக்கும் போன இயர் அதாவது 2025-26க்கு 195.50 அலாட் ஆகிருக்குது. இந்த இயர் ஒரு 194.50 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கிறீங்க. இதே மாதிரி நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன். இந்த கட் ஆஃப் பார்த்து ஒவ்வொரு கேட்டகரிக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 மார்க் 2 மார்க் வேரியில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கிறீங்க. தென் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் ஒகேஷனலை பொறுத்த வரைக்கும் ஒரு 192க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கிறீங்க. பிடெக் ஃபுட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2024-25 அகாடமிக் இயருக்கு 162.50, 158 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் கிடச்சிருக்குது. தென் பார்த்தீங்கன்னா போன இயர் 2025-26க்கு பார்த்தீங்கன்னா 171, 151, 148, 135, 121, 112, தென் பார்த்தீங்கன்னா 175 இதே மாதிரி கட் ஆஃப்க்கும் அதாவது 175 கட் ஆஃப்க்கும் பார்த்தீங்கன்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜி கிடச்சிருக்குது. இந்த இயர் பார்த்தீங்கன்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 170க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா சேஃபஸ்ட் கட் ஆஃப். மற்றபடி அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 150 கட் ஆஃப்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கிறீங்க. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 172, 173க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கிறீங்க. தென் பவுல்ட்ரி டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 2025-26 ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ அனலைசிங் படி பார்த்தோம்னா நீங்கள் ஒரு 140, 150 கட் ஆஃப் மேலே இருந்துச்சு அப்படின்னா பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கு நீங்கள் சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கிறீங்க. டைரக்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 170, 150க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஒரு கேட்டகரியை பொறுத்து மாறும். ஓசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சிஏ, எஸ்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 170, 155க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கிறீங்க. பிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 150க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கிறீங்க. தென் 7.5 ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன்ஸ் அப்படிங்கிறது ஹெவியாக இருக்கும், சீட்ஸும் கம்மிங்கிறதுனால உங்களுக்கு கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கிறீங்க. பிவிஎஸ்சி அணிஏஹெச் அகாடமிக் ஒகேஷனலை பொறுத்த வரைக்கும் ஒரு 195க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டான ஆப்ஷன். பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி, டைரக்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு 170, 165க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கிறீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் டீட்டெயில். இந்த கட் ஆஃப்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணுங்கள். தென் இதே மாதிரி கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.